அரங்கமா தீரட்டுமே. தேட்டர்லாம் நாளைக்கு பட்டையை கிளப்ப போகுது. நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு நைட்ல இருந்தே கொண்டாட்டம் ஆரம்பிச்சிரும். தலைவருடைய கூலி பாத்தீங்க அப்படின்னா நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகுது. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். நம்மளோட சேனலை இதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்பதான் நம்ம சேனல் வளர்ச்சி அடையும். இப்ப கம் டு த பாயிண்ட். கூலியோடைய சந்தோஷமான நிகழ்வுகளை பத்தி நம்ம பேச போறோம். சந்தோஷமான நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காலை சிறப்பு காட்சி 9 மணிக்கு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. முதல் நாள் 5 காட்சிகள். அந்த முதல் நாள் 5 காட்சிகள்ல காலை 9 மணிக்கு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. அதை டிக்கெட் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுருங்க. நான் வாங்கிட்டேன். 9 மணிக்கு நான் சேலத்துல இருந்து இந்த படத்தை பார்க்க போறேன். நீங்க என்ன ஊர்ல இருந்து இந்த படத்தை பார்க்க போறீங்க? உங்க ஊர்ல என்னென்ன அலப்பறைகள், ஆர்ப்பாட்டங்கள், தலைவருக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்றீங்கிறத உங்களால முடிஞ்சா நீங்க கமெண்ட்ல கொடுங்க. அடுத்த விஷயம், லோகேஷ் இந்த படத்தை 2 வருஷமா பயங்கரமா செதுக்கி அவருடைய பர்சனல் விஷயங்கள்ல கூட அவர் ஒதுக்கி வச்சுட்டு இந்த படத்துக்காக கடினமா உழைச்சிருக்காரு. அவர் நிறைய வீடியோல பேசின விஷயம் என்ன அப்படின்னா, 2 வருஷம் நான் தவமா செஞ்சிருக்கேன் இந்த விஷயத்த. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா இந்த படம் இருக்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இது நமக்கு சந்தோஷமான விஷயம்தான். தலைவர் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை இந்த படத்துல தலைவரோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்ல நாகார்ஜுனா சொன்ன விஷயம் தான் எனக்கு மிகப்பெரிய பிரமிப்பா இருக்கு. ஏன்னா நாகார்ஜுனா மிகப்பெரிய ஸ்டாரு. அவரு வாயால இருந்து இது பாஷா படம் பார்த்துருக்கீங்களா, 100 பாஷாவுக்கு சமம், 100 பாஷா வாட்டம் இந்த கூலி இருக்கும் அப்படின்னாரு. 100 பாஷாலாம் வேணாங்க, பாஷா மாதிரியே இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரசிகர்களுக்கும் ரஜினி தொண்டர்களுக்கும் என்ன தோணுது அப்படின்னா, பாஷா மாதிரி மட்டும் ஒரு பயங்கரமான ஒரு பூஸ் பம்ப்ஸ் இந்த படத்துல கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த பட்டம் வேற லெவலா போகும். அது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அடுத்த இந்த ஸ்டார் காஸ்ட், இந்த படத்துக்கான ஸ்டார் காஸ்ட் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி காம்போன்னு தான் சொல்லணும். கரெக்டா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது வேற லெவலா இருக்கு. ட்ரைலரை பார்த்த அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துல படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் லோகேஷ் இந்த படத்துக்கு யாரை சூஸ் பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த படத்தோட வெள்ளி விழா கண்டிப்பாக கொண்டாடப்படும். இந்த படத்தோடைய வெற்றி விழா கண்டிப்பாக கொண்டாடப்படும். இந்த படத்தோட 1000 கோடி கண்டிப்பாக அடிக்கும். இதுல எந்த விதமான எக்ஸ்கியூஸே இல்லைங்க. 1000 கோடி கண்டிப்பா அடிக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அனிருத் வேற லெவலா நமக்கு 3 சிங்கிள் கொடுத்தாரு. வேற மாதிரி சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு. இதை விட இன்னும் அவர்கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பேக்ரவுண்டு. படத்துல வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோப் அவர் எப்படி பண்ணி வச்சிருக்காரு, அதை நம்மளை எப்படிலாம் பிரமிக்க போறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு, வெயிட்டிங்கா இருக்கு. ஏன்னா அனிருத் மற்றவங்களுக்கு வேற மாதிரி செய்வாரு. தலைவர்னா இன்னும் கொஞ்சம் இறங்கி வேற லெவலா செய்வாரு. அதுக்காக வெயிட்டிங். அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோப் எப்படி இருக்க போகுது, அனல் தெறிக்க போகுது. அரங்கம் அதிரட்டுமே அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா, அரங்கம் அதிர தான் போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14th லீவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நிறைய கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா கூலி படம் பார்க்கறதுக்காக லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 3 நாள் லீவ், 14, 15, 16. மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த படத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமாக இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. கொண்டாடி ரசிச்சிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தலைவருடைய 50 வருடங்கள்ல 1975க்கு அப்புறம் இப்போ வரைக்கும் சினிமால 50 வருஷம் மிகப்பெரிய உச்சபட்ச நடிகராக, சூப்பர் ஸ்டாராக வலம் வந்திருக்கும் ஒரே நடிகர், ரியல் சூப்பர் ஸ்டார், நிரந்தர சூப்பர் ஸ்டார், என்ன வேணா சொல்லலாம். அதுக்கு பொருத்தமானவர் இவர் ரஜினிகாந்த் அவர்கள். தலைவர் அவர்கள் இதற்கு ரொம்ப பொருத்தமானவர். அவர் அவருடைய வாயிலிருந்து யாரையுமே இழிவா இதுவரைக்குமே பேசினது இல்லை. அவர் எந்த இடத்துலயுமே இன்னொருத்தரை புகழ்ந்து தான் பேசியிருக்காரு. இன்னொருத்தர் புகழ்ந்து தன்னை இழிவா கூட பேசியிருக்காரு. இன்னொருத்தரை இழிவா எந்த இடத்துலயும் அவர் பேசுனதே இல்லை. அடுத்தவங்க நல்லா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவ்ல தான் எப்பவுமே அவருடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்திருக்காரு. அதனாலதான் நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவருக்கு எல்லாமே நல்லதா நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய
ஒரு நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வைரக்கல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜொலிச்சிட்டு இருக்காரு. அவர் மட்டும் ஜொலிக்கல, அவரால் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு, தமிழகத்தை திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நடிகராக வலம் வந்துட்டு இருக்காரு. நடிகர் மட்டும் இல்லைங்க, அவர் நினைச்சாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் அவர் எந்த போஸ்டிங் வேணால் வாங்க முடியுங்க. அவர் நினைச்சாருன்னா வேற ஒரு இடத்துக்கு கூட போகலாம். ஆனால் அவர் எதுக்குமே ஆசைப்படலை. அவருடைய சூழ்நிலைகள் வந்து அவர் வந்து கட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அவர் ஆரோக்கியத்தோட, உடல் ஆரோக்கியத்தோட சந்தோஷமா நம்ம கூட நிறையா நாள் இருக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய எல்லாருடைய ஆசையுமாக இருக்கு. இந்த கூலி படத்தோடைய ஷார்ட்டா ஸ்வீட்டா கிடைச்சிருக்க ஒரு ரிவ்யூ, ஸ்மால் ரிவ்யூ அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த கூலி படத்துல ரஜினிகாந்த் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஹாப்ல ரொம்ப காமா சாஃப்டா வருவார். அதுக்கு உதாரணம் நான் என்ன சொல்லணும்னா, பாஷா படம் எடுத்துங்க. பாஷா படத்தில் ஆட்டோக்காரராக இருப்பார். அப்படியே லவ் கிவ் அப்படின்னு போவோம். அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி இன்ட்ரோல் பிளாக் நெருங்க 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 தீ பற்றி கொள்ளிங்களா, அதே மாதிரி தான் இந்த கூலிலையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் மெதுவாக எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுத்துட்டு அவங்க என்ன ரோல் பண்ணுறாங்க, இன்னொருத்தர் என்ன ரோல் பண்ணுறாங்க, நாகார்ஜுனா என்ன பண்ணுறாரு, அமீர் கான் என்ன பண்ணுறாரு, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சத்யராஜ் என்ன பண்ணுறாரு, அது எல்லாமே காட்டிட்டு அப்படியே மெதுவாக போய் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும்போது, செகண்ட் ஹாஃப் எண்டிங், செகண்ட் ஹாஃப் இன்டர்வல்ல மிகப்பெரிய பிளாஸ்ட், தேட்டரே அதிரும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் இந்த படத்துல இருக்குங்க. கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனவுடனே நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தவங்களா இருந்தா கண்டிப்பா இவன் சொன்னது நடந்துருச்சுடா அப்படின்னு சொல்லுவீங்க. மிகப்பெரிய பிளாஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டம் நெருப்பு பத்திக்கிட்ட மாதிரி தான் பத்திக்க போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபயர் 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 ஃபயர், ஆக்ஷன் ஆக்ஷன் ஆக்ஷன். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஆக்ஷனும் ஒரு த்ரில்லிங்கோட ஒரு ஆக்ஷன், மெகா ஆக்ஷனாக இருக்க போகுது. எல்லாரும் வாயை பொழந்து, ஐயோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை நான் எதிர்பார்க்கவே இல்லையே, இப்படி ஒரு ஆக்ஷன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே, தலைவரோட படத்துல இப்படிலாம் இருக்கா, பயங்கரமா இருக்கே, பூஸ்பம்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. அந்த மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் வந்திருக்கு. கடைசி 20 நிமிஷம் உங்களை உட்கார சீட்டோட நுனியில உட்கார வச்சு உங்களை கொண்டாட வச்சிருக்காங்க. 100% கேரண்டி. நீங்க கொடுக்குற காசு டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு ஒர்த்தபுளான ஒரு மூவி கூலி. கண்டிப்பாக இந்த படம் சொல்லி அடிக்கிற மாதிரி 1000 கோடியை கண்டிப்பாக அடிக்கும். உங்களை திருப்திப்படுத்தும், ரிப்பீட் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் நடந்திருக்கு. அது உங்களுக்கே தெரியும். மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு இந்திய சினிமாவும் பண்ணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு. இது அப்படியே கண்டினியூ ஆக போகுது. கண்டினியூ ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி இந்திய சினிமாவில் 1000 கோடி அடித்த முதல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேர் அவர் கிடைக்க போகுது. அவருடைய ரெக்கார்டை அவர் தான் முறியடிக்க போறாரு. இனிமேல் நடக்கக்கூடிய காலங்கள், வருங்காலங்களில் இந்த கூலி ஆகஸ்ட் 14 மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வெற்றி அமையும், அமைஞ்சே தீரும், அமையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நம்மளோட சேனலை இதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும். மற்றொரு சிறப்பு வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.